ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு எப்படி பாஸ்தா செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டிலே நம்ம செய்யும்போது நல்லாயிருக்கும். சப்பாத்தி மாவு பதத்தில் கோதுமை மாவு வந்து நல்லா உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் உருட்டும் போதே அதில் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா நைஸாக அதை வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். வாட்டர் மூடி தான் என்கிட்ட இருக்குது. உங்கள்கிட்ட ஏதாவது ரவுண்டாக இருந்தால் அதை வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து இந்த மாதிரி நல்லா அழுத்தி எடுக்கும்போது அது வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா மாவு போட்டு தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம எடுக்கும்போது கீழே ஒட்டாமல் கரெக்டாக வரும். இப்போ வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம். அதை பிய்யாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்ன சைஸ் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாடலை நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நாங்கள் சும்மா ஏதோ ஒரு சேஃப்காக தான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்மகிட்ட இருக்கிற எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 மீடியம் சைஸ் ஒரே ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி கட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதை நல்லா கொதிக்கட்டும். நம்ம அந்த கோதுமை உருண்டைகளெல்லாம் எடுத்து தண்ணியில் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வேக விட்டுக்கோங்க. அது வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் அதை நல்லா வடிகட்டி ஒரு 10 நிமிஷம் அதை வந்து நல்லா ஆற விட்டுக்கலாம். இப்போ வெந்திருக்குது. நம்ம இப்போ வடிச்சுக்கலாம். அவ்வளோத்தையும் வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கலாம். இப்போ கடாயில் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா வதக்கிக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரியை சேர்த்துக்கலாம். அதை நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. லைட்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம பாஸ்தாவில் உப்பு இருக்குது. இதில் கம்மியாக கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கிட்டு இதில் 2 சைஸ் தக்காளி வந்து நிறையா சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் நம்ம எந்த சாஸும் கலக்க போகிறதில்ல. அதனால் தக்காளி அதிகமாக போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், நல்லா வதக்கிக்கோங்க. நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 ஸ்பூன் வத்தத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பாஸ்தாவை தூக்கி இதோட கொட்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிக்கோங்க. மொத்தமாக தட்டினீங்கன்னா கிண்டுறதுக்கு கரெக்டாக இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டும்போது நமக்கு கரெக்டாக வரும். நம்ம இருக்கிற மொத்தத்தை இதில் கொட்டிக்கிட்டோம். இப்போது நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சுவையான கோதுமை பாஸ்தா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய், தேங்க்யூ. நம்ம போன வீடியோவில் வந்து சப்பாத்தி பண்ணுறது போட்டிருந்தோம். அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தான் சப்பாத்தி மாவு பனைஞ்சி இதே மாதிரி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டுக்கு வந்தவங்க விருந்தாளிகளுக்கெலாம் கொடுத்தீங்கன்னா கோதுமை வச்சு செஞ்சீங்கன்னு கண்டே பிடிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.